வெங்கடாத்ரி பட்டாக்குறிச்சி கிராமத்தில் வசிக்கிறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு போகிறதுக்கோசரம் தொழுதூரில் இனியா டிராவல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேர் பிரியா அன்பரசு. அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசரம் அனுப்புறதுக்கோசரம் அவங்கள்ட்ட நான் பணம் கட்டினேன். 4,50,000 பணம் கட்டினேன். அவங்க இந்த வரையும் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பவும் ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாமே போலியான இது ரஷ்யா நாட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த ரஷ்யா நாட்டோடைய விசா, இதுவும் போலியான விசா, இது ஒரிஜினல் கிடையாது. அது ரஷ்யா நாட்டுக்கு அனுப்புறது டேரெக்டாக அனுப்பாமல் டெல்லியில் வந்து என்னை ஒரு 10 நாள் தங்க வச்சுட்டாங்க. டெல்லியில் தங்குறதுக்கான ஹோட்டல் புக்கிங்கோட பேப்பரு. ஹோட்டலில் தங்க வச்சுட்டு 10 நாள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்பவே இல்லை. ஏன் என்னான்னு கேட்டால், நான் அனுப்பும்போது தான் அனுப்பேன், அது நீங்கள் வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா கிளம்பி போங்கன்ட்டாங்க. நான் டிக்கெட் போட்டு நான் இந்தியாவுக்கே வந்துட்டேன். மறுபடியும் அவங்க என்கிட்ட கூப்பிட்டாங்க வேறு கண்ட்ரிக்கு அனுப்புறேன்ட்டு. அதுக்கப்புறம் தைவான் நாட்டுக்கு அனுப்புனாங்க. தைவான் நாட்டுக்கு அனுப்புகிற இது வந்து இந்த விசா வந்து இது வந்து போலியான விசா. தைவான் நாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோடனே அங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து இந்த விசாவை பார்த்துட்டு இது வந்து போலியான விசா, இது வந்து இந்தியா நாட்டு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னை என்னோடய பாஸ்போர்ட் சீல் வச்சு என்னை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஒரு நாட்டுக்கே 3 வருஷம் போக முடியாமல் ஆக்கிட்டாங்க. அவங்ககிட்ட பணம் கட்டினது ரசீது, இந்த அமௌண்ட்டு 3,60,000 காசு கட்டின பேப்பரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன்பேயில் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து அவங்களுடைய ஃபோன்பேயில் அமௌண்ட்டு போட்டிருக்குது. இதுதான் அவங்களுடைய ஃபோன்பேயில் போட்டது. இதை நான் போன மாதம் 22ஆம் தேதி எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் வந்து பெட்டிஷன் போட்டுக்கிறேன். ஆனால் இந்த வரையும் எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. 1 மாதம் ஆச்சு, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. நேற்று அந்த பிரியான்றவங்க லோக்கல் ஸ்டேஷனில் தொழுதுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துறாங்க. அது உடனே என்னை விசாரித்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் நேற்று விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சாங்க. நான் 1 மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இன்ன வரையும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. இது கொண்டு நான் மேற்படி நான் என்ன பண்ணணுமோ, பணத்தை எப்படி வாங்கணுங்கிறது நான் கலெக்டரை மனு கொடுக்கறதுனால நான் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய பிள்ளையோட நகை அடகு வச்சு தான் நான் வெளிநாட்டுக்கு 7 லட்ச ரூபா பணம் கட்டினேன். பணம் கட்டி இதுக்கு உண்டானது எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் என்னை அனுப்பவும் இல்லை. இதை வந்து எங்கள் குடும்பத்தில் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சண்டே ஆகி நான் மன உளைச்சல் ஆகி நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு நான் ஆளாகிட்டேன். இதை வந்து போலீஸ் ஆஃபீஸர்களும் முதலமைச்சர்களும் கலெக்டர் சார்களும் இது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்தமாரி போலியான ஏஜென்சிகளை அவங்கள இந்த தொழிலே பண்ணாத அளவுக்கு அவங்கள ஒழிக்கணும். அவங்க ஆஃபீஸை சீல் வச்சு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கலெக்டர் சார்களும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சிஎம் சார்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.